இவ்வளவு கேள்வி கேட்ட அந்த நீதிபதி கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கல. ஏன் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை செஞ்சீங்க கேட்டாரா நீதிபதி? கேட்டுருக்கணும்ல. ஏப்பா 41 பேருக்கும் ஒரே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கானே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க கேட்டீங்களா நீதிபதி? மிஸ்டர் நீதிபதி கேட்டீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க கேளுங்க. ஏன் இவ்வளவு அவசரமா நீங்க பண்ணீங்க கேளுங்க. செத்தவங்க உடலை எல்லாம் சம்பந்தப்பட்டவர்களிடம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க. கேட்கலையே. சரி, செத்தவங்க உடலை கொடுத்தாங்கல்ல, அவங்களை எரிச்சாங்களா புதைச்சாங்களா? எரிக்க சொல்லி காவல்துறை மிரட்டினாங்களா இல்ல அரசியல்வாதிகளின் உந்துதலின் பேரில் காவல்துறை மிரட்டினாங்களா கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட மாடல் எனக்கு நிறைய தெரியும். என்ன பண்ணுவான், இவன் கொலைக்கு காரணமா இருந்தான்னு வைங்க, அந்த பணத்தை புதைக்க விட மாட்டான். நான் கண்ணால பார்த்தேன். எரிக்க விட மாட்டான். நான் காவல்துறையில் இருக்கும்போது அண்ணாநகர் ரமேஷ் சந்தேகப்படும் முறையில் தற்கொலை செய்து கொண்டார். அது தற்கொலை அல்ல, கொலைதான் ஜெயலலிதா இதிலே அனௌன்ஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில். அவங்க சும்மா சொல்ல, காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ என்னாச்சு, அண்ணாநகர் ரமேஷ் இறந்து விட்ட உடனே அவர் பணத்திலிருந்து அவர் பணத்தை புதைக்கணும். ஏன்னா சந்தேகத்துக்குரியது. காவல்துறை அப்போ இருக்கிறவங்க எவ்வளவோ சொன்னாங்க புதைக்கணும். பின்னாடி திமுகவை சேர்ந்தவர்கள் பலராம்னு சொல்லி சென்னை மாவட்ட செயலாளர் அதை எரிக்கணும்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அவங்கள பயமுறுத்தி நாங்கள் எரிக்கத்தான் செய்வோம்னு எரிக்க வைத்தார்கள். அந்த அண்ணாநகர் ரமேஷுடைய கைரேகையை கூட எடுக்க விடவில்லை, அடிக்க வந்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனை அந்த எரிச்சிட்டீங்கன்னா இது கிடைக்காது, ஆதாரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அப்ப இதுதான் உங்க திராவிட மாடல் பண்ற இதெல்லாம் விடுவான். அப்ப இதுல எரித்தார்களா புதைச்சாங்களா நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. நீதிபதி கேட்க வேண்டியதானே, ஏன் எரிச்சீங்களா புதைச்சிங்களா? இவங்க சம்பந்தப்பட்டவர்கிட்ட எப்ப கொடுத்தீங்க? ஏன் அவ்வளவு அவசரமா ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? என்ன பூட்டு பூரான் இவங்கெல்லாம் பாடியை கேட்டாங்களாம், உடனே கொடுத்துட்டாங்களாம். மற்றதுலாம் பாடியை கேட்டால் கொடுத்துருவீங்களா? 2 நாள் கழிச்சு வருதுல்ல போஸ்ட்மார்ட்டம். அதனால கேட்க வேண்டிய கேள்விகளை நீதியரசர் கேட்கவில்லை.